திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். புத்தர் சிலை நழுவி தரையில் விழுந்த முத்துமாலையை குமார சக்கரவர்த்தி குனிந்து எடுத்து கொடுத்ததையும் அதை சிவகாமி முகமலர்ச்சியுடன் வாங்கி அணிந்து கொண்டதையும் பார்த்த ஆயனரின் முகம் மீண்டும் பிரகாசமடைந்தது. சக்கரவர்த்தி இதையெல்லாம் கவனிக்காதது போல் கவனித்தவராய் ஆயனரை பார்த்து, மகா சிற்பியாரே, இந்த முத்துமாலையை போய் எவ்வளவு உயர்ந்த பரிசுகள் எல்லாம் உமது புதல்வி வருங்காலத்தில் அடையப் போகின்றாள் தெரியுமா? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அவளால் புகழும் மகிமையும் ஏற்பட போகின்றன. வருங்காலத்தில் எது எப்படியானாலும் சிவகாமியின் நடனக்கலை பயிற்சி மட்டும் தடைப்பட்டு விடக்கூடாது. அவளுக்கு எந்த விதத்திலும் உற்சாக குறைவு நேரிடாமல் நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் ஆயனர். பல்லவேந்திரா, தாங்களும் குமார சக்கரவர்த்தியும் உற்சாகப்படுத்துவதற்கு இருக்கும் பொழுது சிவகாமிக்கு ஏன் உற்சாக குறைவு ஏற்பட போகிறது? எனக்குத்தான் என்ன கவலை என்று சொல்ல மகேந்திர பல்லவர் கூறினார். அப்படி இல்லை ஆயனரே, இந்த யுத்தம் காரணமாக நானும் குமார சக்கரவர்த்தியும் சில சமயம் இல்லாவிட்டாலும் இங்கு வர முடியாமலும் உங்களை பார்க்க முடியாமலும் கூட போகலாம். அதனால்தான் உங்கள் இருவருடைய கலைப்படிக்கும் எந்த விதமான குந்தகமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. சிவகாமி புத்த பிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் சொன்னீரல்லவா? ஒரு விதத்தில் அது பொருத்தமானதுதான். சிவகாமி சாதாரணமான பெண் அல்லல். மற்ற பெண்களைப் போல் உரிய பருவத்தில் இல்வாழ்க்கையை மேற்கொண்டு அற்ப சுகங்களில் காலம் கழிக்க பிறந்தவள் அல்ல. பெண்களாய் பிறந்தவர்கள் ஒருவருக்குத்தான் இப்பேற்பட்ட நல்ல உணர்ச்சி ஏற்படும். அதை போற்றி வளர்க்க வேண்டும். சம்சார வாழ்க்கையை பொறுத்தவரை சிவகாமி தன்னை பிக்ஷியாகவே நினைத்து கொண்டிருக்கலாம். தெய்வீகமான நடனக்கலைக்கு அவள் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மொழிகளை கூறிய பொழுது மகேந்திர பல்லவன் மனதில் என்ன இருப்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மொழிகள் அங்கிருந்த 3 பேருடைய உள்ளங்களிலும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முகபாவத்தின் மாறுதல்களிலிருந்து நன்கு தெரிந்தது. ஆயனர் தம் உள்ள கிளர்ச்சியை வார்த்தைகளிலே வெளியிட்டார். பிரபு, என்னுடைய மனதில் உள்ளதை அப்படியே தாங்கள் கூறிவிட்டீர்கள். இல்வாழ்க்கையை மேற்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று வளர்ப்பதற்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த அபூர்வமான தெய்வக்கலையை பயின்று வளர்ப்பதற்கு அதிகம் பேர் இல்லையே. இந்த விதம் ஆயனர் சொல்லிக்கொண்டே சிவகாமியை திரும்பி பார்த்து, சக்கரவர்த்தியின் பொன்மொழிகளை கேட்டாயா குழந்தாய் என்றார். சிவகாமியின் முகமானது அந்த சமயம் கீழ்த்தர சிற்பி அமைத்த உணர்ச்சியற்ற கற்சிலை போல் இருந்தது. எத்தனையோ விதமான உள்ளப்பாடுகளை எல்லாம் முகபாவத்திலே, கண்களிலே, இதழின் மடிப்பிலே அற்புதமாக வெளியிடும் ஆற்றலை பெற்றிருந்த அவள் அந்த சமயம் தன் சொந்த மனோநிலையை முற்றிலும் வெளியிட முடியாதபடி செய்வதில் அபூர்வமான திறமையை காட்டினாள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நரசிம்மவர்மர் அபிநயக்கலையில் தேர்ச்சி பெறாதவராக இருந்தபடியால் சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய முகம் சிவந்தது, இதழ்கள் துடித்தன. மற்றவர்கள் கவனிக்காத வண்ணம் உடனே அவர் திரும்பி பக்கத்தில் இருந்த சிலைகளை எல்லாம் சித்திரங்களையும் பார்ப்பது போல் இவர்களிடமிருந்து அப்பால் சென்று விட்டார். சக்கரவர்த்தியும் தாம் இத்தனை நேரம் வீட்டிலிருந்த சிற்ப சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து, சிற்பியாரே, எவ்வளவு முக்கியமான வேலைகள் எனக்கு இருக்கின்றன. இருந்தாலும் இங்கு வந்துவிட்டால் எல்லாமே மறந்து விடுகிறது. உமது புதிய சிலைகளை பார்த்துவிட்டு நான் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நடந்தார். ஆயனரும் சிவகாமியும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். மகேந்திர பல்லவர் புதிதாக செய்திருந்த நடன தோற்ற சிலைகளை பார்த்து கொண்டே, இது கஜஹஸ்தம், இது அர்த்தச்சந்திரஹஸ்தம் என்று சொல்லிய வண்ணமாக நடந்து ஆயனர் கடைசியாக செய்து முடித்திருந்த சிலையை பார்த்ததும் ஆஹா என்று கூறிவிட்டு அங்கேயே நின்றார். சற்று நேரம் அதை உற்று பார்த்துவிட்டு, ஆயனரே, தொண்டை மண்டலத்தில் உள்ள மகா சிற்பிகளுக்குள்ளேயே உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஆனால் நீர் கூட இத்தனை காலமும் இந்த சிலைகளைப் போல் ஜீவ கலைப்புரிந்த சிலையை செய்ததே கிடையாது. அன்பிற்கு உரியவர் நெடுங்காலம் வராதபடியாலே ஏற்பட்ட இருதய தாபத்தை இந்த சிலையின் முகபாவம், மற்ற அங்கங்களில் தெளிந்த தோற்றமும் எவ்வளவு நன்றாக வெளியிடுகின்றன. கண்களும் கண் இமைகளும் புருவங்கள் கூட அல்லவா நம்மை வார்த்தையோடு விளையாடுகின்றன. ஆயனரே, சிவகாமியின் அரங்கேற்றத்துக்கு பிற்பாடு இந்த சிலையை பூர்த்தி செய்திருக்கின்றீர் இல்லையா என்று கேட்டார். ஆம் பெருமானே, இன்று காலைதான் பூர்த்தி செய்தேன். சிவகாமி பெரிய மனது செய்து இன்றைக்கு எனக்காக மறுபடி ஆடி அபிநயமும் பிடித்தாள். மகேந்திரர் மந்தஹாசத்துடன் சிவகாமியை பார்த்துவிட்டு, சிற்பியாரே, பரத சாஸ்திரத்தை தொகுத்து எழுதிய முனிவர் 7 வகை புருவ அபிநயம் என்றுதானே சொல்லியிருக்கிறார். அவர் நம் சிவகாமியின் நடனத்தை பார்த்திருந்தால் புருவ அபிநயம் 7 வகை அல்ல 700 வகை என்று உணர்ந்து அந்த விதமே சாஸ்திரமும் எழுதியிருப்பார் என்று கூறினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.